வீடை இடிக்கிறான், அண்ணன் நிலத்தை பறிக்கிறான். அப்ப ஓட்டு போடும்போது எங்க விற்கிறீங்க நீ? ஏன்னா எல்லாத்தையும் தெரியுது, எல்லாம் தெரியுது. அநீதியை தர்றவன் இந்த பிரச்சனையை தந்தவனே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கானே. எப்படி யார் போடுறா ஓட்டு? யார் போடுறா? எத்தனை காலத்துக்கு இந்த தவறை திருப்பி திருப்பி செய்வேன்? எல்லாரும் வீதிக்கு வந்துட்டு போராடி அப்புறம் எப்படி உனக்கு போராட்ட தந்தவன் திருப்பி அதிகாரத்துக்கு வர? எப்படி வர? கள்ள ஓட்டு போட்டுக்கிறானா? எப்படி வர்ற? ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இப்போ தாவேகா வந்து இப்போ மோஸ்ட்லி அதுதான் அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ இதில் நமக்கு என்னடா ஒரு இது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒன்று விஜயை பிஜேபி பகடக்காயாக யூஸ் பண்ணுதா, அது இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்லிங்கன்னா, நாம் தமிழர் வந்து விஜயை விமர்சிக்காமல் இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம், அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அப்புறம் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா, அண்ணன் வந்து ஒரு ஆடியோவாகவும் ஒரு வீடியோவாகவும் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அது என்ன ஏதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே சேனல் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு சஜஷன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு தாவேகா அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். ஏன்னா நேற்று என்னால் அதை சொல்ல முடியல, ஏன்னா அந்த ஒரு மைண்ட் செட்டு நமக்கு கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஷன் அந்த மாதிரி போனதுனால நம்மளால் அதை சொல்ல முடியல. அதுக்காக இப்போ சாரி. பட் வாழ்த்துக்கள் தாவேகா தொண்டர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய தலைமையாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். சரி, அடுத்து என்ன பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக நிறைய பேர் சொல்லி இப்போ நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, விஜயை பகடக்காயாக யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். பிஜேபி வந்து விஜயை பகடக்காயாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு அது வந்து நம்ம கேட்கும்போது உண்மையாக இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டும் வருது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுமே வருது. எதுக்காக அப்படின்னா, விஜய் ஒரு தமிழர், அது விஷயம். அது இல்லாமல் இன்னொரு, ஏன்னா இப்போ நார்மலாக இப்போ ரீசெண்டாக நடந்த எல்லா எலெக்ஷன்லையுமே, அதாவது எந்தெந்த மாநிலத்தில் எலெக்ஷன் நடந்துச்சுன்னு நான் கவனித்து பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்காளம், கேரளா, தமிழ்நாடு, இந்த 3 ஸ்டேட் மட்டும்தான் பிஜேபியை எதிர்த்துக்கிட்டு இருக்கு. எப்படி பிஜேபியை பார்த்தாலே அடித்து துரத்துகிற லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு இது வந்து இந்த 3 ஸ்டேட்லேயுமே இருக்குது. ஆனால் அந்த 3 ஸ்டேட்லேயுமே எதிர்த்துக்கிட்டு இருந்தவங்க யாருமே இல்லை. அதாவது மேற்கு வங்காளத்தில் பார்த்திங்க அப்படின்னா யார், மம்தா பானர்ஜி, கேரளாவில் பினராயி விஜயன், இங்கே திமுக, இவங்க எல்லாருமே பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஒரு இதுதான், அந்த ஒரு கட்சிகள் தான். பட் நீங்கள் கேட்கலாம், அதாவது கேரளா அண்ட் மேற்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜேபி வந்து தோக்கடிச்சு வந்திருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் வந்து விஜய் தானே வந்திருக்காரு, அப்புறம் எப்படி நம்ம வந்து அப்படி சொல்லலாம்? அதுக்கும் வரேன். என்ன விஷயம் அப்படின்னு போகுது அப்படின்னா, மேற்கு வங்காளம் அண்டு கேரளா ரெண்டுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா எதிர்கட்சியாவது பிஜேபி வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு. ஏன்னா பிரதான கட்சி எதிர்கட்சி இது மட்டும்தான். ஸோ அவங்க பிரதான கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேற்கு வங்காளத்தில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. பட் தமிழ்நாட்டில் அந்த ஒரு சினாரியோ இல்லவே இல்லை. சினாரியோவில் ஒரு தொகுதி 2 தொகுதி வர்றதே ரொம்ப அதிசயம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக மேற்கு வங்காளத்துலேயும் கேரளாவையும் அடித்து அவங்கள தோக்கடிக்கலாம். பட் தமிழ்நாட்டுன்னு வரும்போது தமிழ்நாட்டில் நீ டைரெக்டாக வந்து அடிக்கவே முடியாது. ஏன்னா அதனால தான் ஒவ்வொரு தேர்தலையுமே ஒவ்வொரு கட்சி கூடயுமே கூட்டணி வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா அதிமுகவுடையும் பிஜேபி கூட்டணி வச்சுருக்காங்க. அப்படி வைக்கும்போது இவங்க எந்த ஒரு இதுலையுமே இவங்களால் இது பண்ணவே முடியல. இப்போ அதிமுக கூட்டணியில் தான் பிஜேபி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வேறு பக்கம் ஒருத்தவங்கள பார்ப்போம், அதுதான் விஜய். திமுக வேணான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம் அப்படின்னா விஜய் பார்த்துருக்கோம். சரியா? இந்த இப்போ நடந்திருக்க எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சு சொல்லும்போது அப்போது இவிஎம் மிஷினில் ஏன் பிரச்சனை அதாவது அந்த ஒரு இது நடந்திருக்கக்கூடாது. இவிஎம் விஷயம் வச்சு இவங்க ஏன்னா நிறைய பேர் சொல்லி நான் கேட்டேன், ஏன்னா அப்படின்னா ஒரு 20% ஓட்டு வருவாங்க, ஒரு குறிப்பிட்ட தொகுதிகள் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தது. அது நிறைய பேர் இதை வந்து பேசி கேட்டிருக்கேன். பட் இந்த அளவுக்கு ஒரு மெஜாரிட்டி லெவலுக்கு போகும் அப்படின்றது வந்து யாருமே யோசிக்கலை. ஈவன் தாவேகா அவங்களே யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம தொகுதியில் யார் தாவேகா சார்பில் யார் நிற்கிறான்றது கூட அதாவது அங்கே இருக்கிற மக்களுக்கே தெரியலை. அங்கே இருக்கிற மக்களுக்கு கூட தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே
விஜய் 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 அந்த ஒரு முகம் மட்டும்தான். விஜயை பார்த்து அந்த விசில் சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டு வந்தேன். அது யார், அவனோட கிரிமினல் ஹிஸ்ட்ரி என்ன, பேக்ரவுண்ட் என்ன, அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணியிருக்கான், இனிமேல் என்ன பண்ண போகிறான்ற ஒன்றுமே தெரியாது. கண்மூடித்தனமாக நான் விஜய்க்கு ஓட்டு போகிறேன்னு சொல்லி விஜயை மட்டுமே ஒரு இதாக வச்சு போய் ஓட்டு போட்டு வந்துட்டாங்க மக்கள். இப்போது என்ன ஒரு சுச்சுவேஷன் இங்கே கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னா, நான் அந்த விஷயத்துக்கு வரேன். இப்போ பிஜேபி எப்படி உள்ளே வந்துடும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போது விஜய் நினச்சா காங்கிரஸ் கூடயும் கூட்டணி போகலாம். பட் காங்கிரஸ் தமிழர்களோட எதிரினே நம்ம நார்மலாக அதை தான் மைண்ட் செட்டில் வச்சுருக்கோம். அவங்கள நம்ம ஏற்றுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி. இவர் ஸ்டார்டிங்லேருந்தே காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு வர்றார். இவர் காங்கிரஸை கையில் எடுத்தார் அப்படின்னா, என்னுடைய இது என்ன அப்படின்னா, காங்கிரஸை நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையில் எடுத்தார் அப்படின்னா, நேற்றுக்கு அதாவது இதுக்கு முன்னாடி கெஜ்ரிவாலுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் விஜய்க்கும் நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. என்ன அப்படின்னா, கெஜ்ரிவாலுமே பிஜேபியை பயங்கரமாக ஏற்றுக்கிட்டு இருந்த ஒரு ஆள். பிஜேபியை வரவே விடாமல் டெல்லியில் 10 ஆண்டு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவர் தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தார். கடைசி தேர்தல் வரைக்கும். கடைசி தேர்தலில் எப்படி கெஜ்ரிவாலை லாக் பண்ணாங்க அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு ஊழல் பண்ணார், அதாவது அந்த என்ன சொல்லுது, சாராய ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி எலெக்ஷனுக்கு முன்னாடியே உள்ளே வச்சுட்டாங்க. அவர் எலெக்ஷன் இதே பண்ணவே முடியலை. அப்புறம் என்னென்னமோ குளறுபடி பண்ணி வந்துட்டாங்க பிஜேபி டெல்லியில். பட் இந்த விஷயம் தமிழ்நாட்டில் வராதுன்னு என்ன உத்தரவாதம்? ஏன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு போன வருஷம் ஒரு விஷயம் நடந்துச்சு. விஜயோட அந்த கரூர் சம்பவம் 41 பேர் இறந்தது. அப்போது அந்த கேஸ் இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த இதில் வச்சுருக்காங்க. எப்போ விஜய் பிஜேபிக்கு அகென்ஸ்டாக ஒரு ஸ்டாண்டு எடுப்பார்னா இவனுங்க மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க. எப்படி கெஜ்ரிவாலுக்கு நடந்துச்சோ அதே தான் விஜய்க்கு நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பானுங்க. ஏன்னா விஜயை இப்போ வரைக்கும் குற்றவாளியாக எந்த இடத்துலையுமே யாருமே காட்டவே இல்லை. சிபிஐ விசாரணையிலையும் பார்த்திங்க அப்படின்னா என்ன நடந்துச்சுன்றது கூட நமக்கு தெரியவே தெரியாது. அவர் உள்ளே போனார், வெளியே எல்லாருக்கும் டாட்டா கட்டு வந்துட்டார் விஜய். பட் இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி என்ன சொல்லுதோ அதை கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில் விஜய் இருக்கார் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்களே, இந்த அளவுக்கு ஜெயிச்ச விஜய் எதுக்கு மெஜாரிட்டி ஜெயிக்கவே முடியலை? எதுக்கு மெஜாரிட்டின்னு ஒரு 10 இது தான், அது ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் அதை ஜெயிக்க முடியலை. இது இவங்களுடைய மாஸ்டர் பிளானாக கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு தொங்கு இது வந்திருக்கு. இப்போ வந்திருக்கும்போது நீ காங்கிரஸோட வச்சின்னா தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கான எல்லாமே பண்ணுவான். பட் நீ யாரு கூடயுமே போகல அப்படின்னா கவர்னர் ஆட்சி அவங்க தான் ரூல் பண்ணுவாங்க. யார்? பிஜேபி. கவர்னர் யார் பிடியில் இருக்கார்? பிஜேபி பிடியில். அப்போது பிஜேபி தான் ஆட்சிக்கு அந்த இதை தமிழ்நாட்டை ரூல் பண்ணும் மறைமுகமாகவே. பட் இப்போது விஜய் ஓகே நான் காங்கிரஸ் கூட கூட்டணி பண்ணேன்னா உள்ளே தூக்கி வச்சுருவான். நான் யார் கூடயுமே கூட்டணி வைக்கல அப்படின்னா என்ன சொல்கிறது, பிஜேபி ஆளுநரை வச்சு உள்ளே வந்துடுவாங்க. பட் நான் இன்னும் 2-3 பேர், அதாவது ஒன்று சின்ன இவங்களோட நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் இவங்க எல்லாருமே ஏற்கனவே மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி ஒரு கூட்டணியில் பிஜேபியோட கை கோர்த்து நின்றுக்கிட்டு இருந்தவங்க தான். நாளைக்கே பிஜேபி வேறு ஒரு விஷயத்தில் இவங்க எல்லாருமே லாக் பண்ணாங்கன்னா எப்படி? இவங்க எல்லாருமே லாக் பண்ணி நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லி விலகி போய் அந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்குமே வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதைத்தான் நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்னேன். விஜயை பகடக்காயை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துக்கு தான் சொன்னேன். நல்லா கவனிச்சு பாருங்களே. ஏன்னா ஏற்கனவே நடந்த சினாரியோலாம் அப்படி தான் இருக்குது. டெல்லி கெஜ்ரிவாலை கைது பண்ணது, இப்போ மேற்கு வங்கத்தையும் கேரளாலையும் அவங்க எல்லாருமே தோத்தது, தமிழ்நாட்டில் திமுக தோத்தது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது எல்லாத்துலேயும் இவங்களோட ஹேண்ட் இருக்கோ, இவங்களோட கை இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டுமே வந்துக்கிட்டு இருக்குது. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க சோசியல் மீடியாவில் இப்படி ஒரு இது பரவிக்கிட்டு இருக்குது. நாம் அதை இல்லைன்னு சொல்லி கடந்து போயிடவும் முடியாது. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், நிறைய தமிழ் தேசியவாதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த காரணத்தை கொண்டும் விஜய் காங்கிரஸோட கை கோத்துறக்கூடாது, ஏடிஎம்கேவோட கை கோக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஏடிஎம் கூட ஆல்ரெடி பிஜேபி கூட்டணியில் இருக்கே. அப்போ பிஜேபி என்ன சொல்லுறது தான் ஏடிஎம்கே கேட்கும். ஏடிஎம்கே என்ன சொல்லுதோ அதை தான் விஜயும் கேட்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார். அப்போ மறைமுகமாக ஏடிஎம்கேவை முன்னாடி வச்சு பின்னாடி பிஜேபி நல்லா வேலையை பார்ப்பானுங்க. அவனுங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் பார்ப்பானுங்க. இதுக்காக தான் தமிழ் தேசியமாக இருக்கக்கூடிய நாம் தமிழரையும் மேலே ஒரு தொகுதி கூட வரவில்லை. ஒரு தொகுதி வந்தாலுமே வச்சு வெளுன்னு வெளுத்து விட்டுருவாங்க. அதனால ஒரு தொகுதி கூட வரவில்லை நாம் தமிழரையும். அது மட்டும் கிடையாது,
திமுகவையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி மைண்ட் செட் கொண்டு போயிட்டாங்க. நீங்கள் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு வாட்டி பிஜேபி ஒரு இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அவனுங்களை கீழே இறக்குறது அவ்வளோ சாத்தியமே கிடையாது. ஏன்னா முழுக்க நான் ஒரு மேப் வேணால் உங்களை காட்டுறேனே, அந்த மேப்பில் 1-2 இடம் மட்டும்தான் விட்டு போய் கிடக்கு. ஒன்று வந்து தமிழ்நாடு, இன்னும் மேலே கீழே எங்கேயும் ஒரு 1-2 இடம், மற்ற எல்லாத்துலேயுமே பிஜேபி தான் இன்ன வரைக்கும் இருக்குது. நான் இருக்கிற இடத்துலேயே நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் பிஜேபி எல்லாம் தமிழ்நாட்டில் வர முடியாதா? அதெல்லாம் வர முடியாது, அதெல்லாம் வந்துருவாங்கன்னு சொல்லி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, அப்போ வேறு ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த சினாரியோலாம் அப்படி தான் இருக்குது. அதுக்கு விஜய் என்ன பிளான் பண்ண போகிறாரு அப்படின்றது தான் ஒரு டவுட்டாகவே இருக்குது. இதுக்கு தான் நாங்கள் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருந்தோம், யார் கூடயாவது கூட்டணி வச்சு அலையன்ஸ் வச்சு இவர் வந்து வந்திருக்கணும். தான் ஒரு கொள்கையும் எதுவும் எடுத்துகிட்டு வராமல் நான் இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு மாதிரி குழப்பி வந்தது தான் மிகப்பெரிய ஒரு தப்பாக நான் விஜயை பார்க்குறேன். அது மட்டும் கிடையாது, விஜய்க்கு இத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம வந்து தப்பும் சொல்லவும் முடியாது. சரி, அடுத்தது சரி, இந்த டாபிக் முடிஞ்சா அடுத்தது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, நாம் தமிழருக்கு நிறைய பேர் தாவேக்காரங்களாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஆதரவாக வருத்தமாக அப்படின்ற மாதிரி ஒரு இதை கொண்டு போயிட்டுருக்காங்க. அவங்களோட வேர்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் வந்து திமுக எதிர்க்கிறத விட்டுவிட்டு தாவேக்காவை எதிர்த்தது தான் இந்த அளவுக்கு அடி வாங்கினதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. சரி, நானுமே ஒரு கேள்வி கேட்குறேனே, அதாவது நாம் தமிழர் தாவேக்காவை திட்டாமல் வெறும் திமுக மட்டுமே திட்டிகிட்டு இருந்தால் தாவேக்காக்காரங்க எல்லாரும் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டிருப்பீங்களா? சொல்லுங்கள். அப்புறம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க நாம் தமிழர் வந்து தாவேக்காவை வந்து விமர்சிக்காமல் இருந்திருக்கணும், அப்படி விமர்சிக்காமல் இருந்திருந்தால் நல்ல ஒரு இது வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி. நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் மைண்டை ஆல்ரெடி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க, நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறேன், விஜய் தான் சொல்லி ஒரு மாதிரி நீங்கள் மைண்ட் செட்டை வச்சுட்டு நீங்கள் எந்த மாதிரி சப்பக்கட்டு கட்டினாலும் அதனால் எதே பண்ண முடியாது. நீங்கள் சொல்லலாம், சரி விமர்சிக்கிறது வேற, விஜய் வந்து வேற அந்த சாட்டை துறைமுருகனாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்கன்னு. நான் என்ன கேட்குறேன், அவர் விஜயை மட்டுமா விமர்சித்தார்? திமுகவில் இருக்கிற கருணாநிதினு தான் அந்த ஒரு மீம்ஸ் கூட நிறைய எல்லாரும் போட்டு பார்த்துருப்பீங்க, போடா விஜய் வாடா விஜய் அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா போடா கருணாநிதி வாடா கருணாநிதின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். 2 பேரையுமே திட்டிகிட்டு இருந்தார். ஏன்னா எதுக்காகனா, நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஒரு திமுக பண்ணாததை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரீங்கன்னா விஜய் முதல்ல சப்போர்ட் பண்ணக்கூடியது நாம் தமிழராக தான் இருந்திருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் திராவிடமும் தமிழ் தேசியம்னு கொண்டு வரும்போதுக்கு அப்புறம் தான் நாம் தமிழர்லேருந்து உங்களை விமர்சிக்க ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் என் தம்பி வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவர் நாம் தமிழர் அண்ணன் சீமானு. அவர் கூட பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக இல்லை நான் அப்படி வரலை, நான் இப்படி வர போகிறேன்னு சொல்லி அப்படியே நீங்கள் பிளேட்டை மாற்றி நீங்கள் வரும்போது தான் உங்களை விமர்சிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எங்கே விமர்சிச்சாங்க சொல்லுங்க? எப்பயுமே நான் விஜய்க்கு ஒரு படத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆளாக குரல் கொடுக்கிறவர் நாம் தமிழர் சீமானா தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தார். கத்தி படத்துக்காக இருக்கட்டும், துப்பாக்கி படத்துக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி இப்போ ஜனநாயகன் படத்துக்குமே இருந்துருக்கட்டுமே, அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் அண்ணே சீமான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி இவனுங்க வந்து படத்தை வரவே விட மாட்டானுங்க, என் தம்பி படத்தையே வர விட மாட்டானுங்க, அதுக்கும் நம்ம போராடித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தையே வர விட மாட்டானுங்க, அரசியலில் வர விட்டுருவாங்களான்ற மாதிரி நாம் தமிழர் அண்ணே சீமானுமே சொல்லிட்டு தான் இருந்தார். எந்த இடத்துல அவர் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக பேசாமல் இருந்தாங்க? எல்லா இடத்துலையுமே நாம் தமிழர் சீமான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வந்த கொள்கை ஏற்கனவே நாங்கள் திமுக திட்டிகிட்டு இருக்கோம், இப்போ அவன் கொண்டு வரதே நீ கொண்டு வந்த அப்படின்னா, அப்போது நார்மலாக யோசிச்சு பாருங்கள், எதிரி ஒருத்தன் இருக்கான், அவனை நாளைக்கு கூட நீ திட்டிக்க, ஆனால் என் தம்பி என் கூட இருக்கிறவன் என் ரத்த சொந்தம், இப்போ அவன் எதிரி என்ன எடுத்துகிட்டு வரணும் அதையே நீ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா முதல்ல உன்னையிலடா நான் திருத்தி ஆகணும், உனக்குலடா நாங்கள் புரிய வைக்க ஆகணும்னு தான் நாம் தமிழரில் சீமானாக இருக்கட்டும் எல்லாருமே அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எப்பா நீ பண்ணக்கூடிய தப்புக்களை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ விஜய் வந்து ஒரு மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அதை எடுத்து சொல்லவாத ஒரு ஆள் வேணும். யாருமே எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த கிரவுண்டே காலியாக போயிடும். இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அவன் எதிரி, அவன் அப்படி தான் பண்ணுவான்னு தெரியும். நீ என் தம்பியாச்சேடா, நீ எதுக்கடா இப்படி பண்ணுற அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் இந்த விமர்சனத்துக்கெல்லாம் முக்கியமான காரணமாகவே இருந்துச்சு. அவன் திராவிடம்னு ஒன்று கொண்டு வரான்னா, நீ ஆல்ரெடி தமிழ் தேசியம் சொல்லிட்டு இருக்கோம், நீனு தமிழ் தேசியம்னு வந்திருந்தார் அப்படின்னா முதல் ஆதரவு நாம் தமிழர் சீமான் அண்ணன் தான் கொடுத்துருப்பார். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் கொடுத்துருப்பாரு. அவங்க 2 பேரும் அலையன்ஸ் வச்சு இப்போ வேறு லெவலில் ஒரு மாதிரி போயிருக்கும். பட் நான் அப்படி வரலை, நான் காங்கிரஸை தூக்கிட்டு வரேன். நீங்கள் யோசிக்கலாம், காங்கிரஸை நாங்கள் எதுக்கு எதிர்க்கிறோன்றது வந்து இனிமேலும் சொல்லி வந்து புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருக்குமே தெரியும் தமிழ் தேசியம் நாம் தமிழரும் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா
காங்கிரஸ் எதிர்க்கிறதுக்கான முக்கியமான காரணம் 2009 நடந்த இனப்படுகொலைக்கு முக்கியமான காரணம். அது மட்டும் கிடையாது, திராவிடமும் அந்த ஒரு காரணம் தான். அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் எங்களுடைய இனத்தை அழிக்கும் போது நீங்களும் கூட இருந்து இது பண்ணீங்கன்ற மாதிரி ஒரு இதில் தான். அப்போது நீங்கள் திராவிடத்தை எதிர்க்கிறீங்க, அதாவது இது திமுக எதிர்க்கிறீங்க, ஆனால் திராவிடத்தை எதிர்க்கலைன்னு சொல்லி ஒரே ஒரு காரணத்தினால தான் விமர்சிக்க ஆரம்பித்தாங்க. அதுதான் நான் கேட்குறேன். இப்போது நாங்கள் வந்து தாவேக்காவை யாருமே விமர்சிக்காமல் இருந்திருந்தா, அதாவது தாவேக்கா ஓட்டு போட்ட எல்லாருமே, விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டிருப்பீங்களான்ற ஒரு டவுட்டு தான். ஏன்னா ஆல்ரெடி உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, நான் இவருக்கு தான் ஓட்டு போட போகிறேன்ட்டு. அப்போ மறுபடியும் நான் வந்து நீங்கள் இப்படி பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்துக்கும். பண்ணாமல் இருந்திருந்தா நீ ஓட்டு போட்டிருப்பியா? அவங்க பண்ண தப்பை எடுத்தே சொல்லக்கூடாதுன்னா அப்புறம் யார் தான் எடுத்து சொல்கிறது? திமுகக்காரன் அவன் கண்டுக்க கூட மாட்டேன் உங்களை. நீங்கள் தான் அவனை போய் இப்போ நீங்கள் சொல்லலாம், நீங்கள் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் மறுபடியும் திமுகவை நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஏன்னா அவன் தப்பாக வரான், அவன் தப்பானவன், அதனால் நீங்கள் வந்து அதை சொல்லிகிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி தான் நாங்கள் திமுகவையும் திட்டிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, திமுக என்ன எடுத்துகிட்டு வருதோ நீ அவனை திட்டுற, ஆனால் நான் ஒழுங்கான்னு கேட்டிய நீங்கள் ஒழுங்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் அதே தானே எடுத்துகிட்டு வரும்போது அப்போ உங்களையும் பேச வேண்டிய தேவை அந்த இடத்துல தான் ஏற்படுது. அது தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அன்னை சீமான் வந்து வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காரு. யாருக்கு? விஜய் வந்து. ஏன்னா அதுதாங்க கரெக்டு. இப்போ தம்பி விஜய் தலைமையிலான புதிய அரசுக்கு வாழ்த்துக்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இப்போ தோத்துட்டாரு, சீமானனே தோத்துட்டாரு. ஆனால் ஜெயிச்சது யாரு? சீமானனே தம்பின்னு சொல்லக்கூடிய விஜய் தான் ஜெயிச்சிருக்காரு. இப்போ இனிமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கட்டத்திலையுமே விஜய் சரி பண்ணார்னா அதை வந்து வாழ்த்தவும் செய்வார், தப்பு பண்ணார்னா அது விமர்சனம் செய்யத்தான் செய்வாங்க. ஏன்னா அரசியல் அப்படி தான் பண்ணி ஆகணும். அடுத்து ரீசெண்டாக அண்ணன் வந்து ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதில் வந்து எல்லாருமே கேட்டிருப்பீங்க. நான் அண்ணன் கேட்குறேன், நம்மளை தோக்கடிச்சது யாருன்னு நினைக்கிறேன்? நம்ம அத்தால போய் அண்ணன் நம்பி தான். அவ்வளோதாண்டா அவங்க அறிவு, அவ்வளோதான் அவங்க புரிதல். என்ன பண்ண முடியும்? நீனும் நானும் அது கூட்டத்தில் தப்பி வரலையா? கொஞ்சம் காலம் விலை கொடுத்தாண்டா தம்பி தீரணும். அண்ணன் வந்து நம்ம ஒன்றும் தோக்கலை, மக்கள் நம்மளை தோக்கடிச்சாங்க. யார் தோக்கடிச்சா? நம்ம மாமன், மச்சான், தம்பி, தங்க, இவங்க தானே நம்மளை தோக்கடிச்சாங்க. பரவாயில்ல, தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன அப்படின்னா விரக்தி ஆகிட்டாங்க. வேணாம்ண்ணா, இவங்களுக்காக இனிமேல் போராடவே வேணாம், இவங்களுக்கு விட்டுரு. ஏன்னா எனக்குமே அந்த மைண்ட் செட் வந்துச்சு. இவங்களுக்கெல்லாம் போராடி என்ன நிச்சயம்? ஏன்னா நான் என்ன கேட்குறேன்னா, இது நான் அண்ணன் சீமானுக்குமே தான் இந்த விஷயம் தான். ஏன்னா மற்றவங்க சொல்கிறாங்கன்னா நான் அதை சொல்லாமல் இருக்க முடியாது, நானும் அதை தான் சொல்கிறேன். விட்டுருங்கண்ணா, இவங்கள தேடட்டும். ஒரு நாள் தேடும்போது உங்களுக்கு நீங்கள் ஏன்னா ஒரு விஷயம் நீங்கள் தேடாமல், நீங்கள் வந்து முயற்சியே பண்ணாமல் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சிக்கிட்டே இருக்குன்னா அதோட மதிப்பே தெரியவே தெரியாது. உண்மையில் அந்த மதிப்பே உங்களுக்கு தெரியாது. அப்போ அதை தெரிய வைக்கணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு அதை நீ வாங்கிக்க. நீ வந்து கஷ்டப்பட்டு நீ வந்து அந்த போராடும்போது எங்கள் அண்ணனை காணுமே, அவரை தேடணுமே அப்படின்ற மாதிரி தேடி உங்களுக்காக வந்தாங்க அப்படின்னா வரட்டும். ஏன்னா இது அண்ணனே சீமானனே சொல்கிறாரு. ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் நான் அவங்க கூட நிற்கணும். ஆனால் ஓட்டு போடும்போது மட்டும் நீ எதுக்கு உனக்கு எவன் வந்து அந்த போராட்டத்தை அந்த இதை கொண்டு வந்தானோ அவனுக்கே நீ ஓட்டு போட்டு மறுபடியும் நீ வந்து ஆட்சியை கொடுக்குறியே, அதிகாரத்தை கொடுக்குறியே. அப்போ நான் எதுக்கு உங்களுக்கு வந்து போராடணும் அப்படின்ற மாதிரி அண்ணனே ஒரு இடத்துல பேசியிருப்பார். வீடை இடிக்கிறான், அண்ணன் நிலத்தை பறிக்கிறான், அப்ப ஓட்டு போடும்போது எங்க விற்கிறீங்க நீ? ஏன்னா எல்லாம் தெரியுது. அநீதியை தர்றவன், இந்த பிரச்சனையை தந்தவனே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கானே. எப்படி? யார் போடுறா ஓட்டு? யார் போடுறா? எத்தனை காலத்துக்கு இந்த தவறை திருப்பி செய்வேன்? அதுதாங்க அண்ணன் வருத்தப்பட்டு பேசியிருந்தார். அது பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதான் அண்ணன் வந்து கண்டினியூவாக மறுபடியும் அதை வந்து செயல்படுத்துவார். அவர் வந்து மறுபடியும் போராடினா போகத்தான் போவார். நம்மளுடைய ஆதங்கம் அதுதான். சரிங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.